தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்களுக்கு இபிஎஸ் அழைப்பு விடுத்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னை வருமாறு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ளாக அவர்கள் சென்னை வர வேண்டும் எனவும் குதிரை பேரத்தை தடுக்கும் வகையில் எம்எல்ஏக்களை ஓரிடத்தில் திரட்டுவதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வெற்றி எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு, என்ன விவரங்கள்? வணக்கம். நேற்றைய தினம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அதிமுக 53 அதிமுக கூட்டணி 53 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. முக்கியமாக அதிமுக தனித்து 47 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை இபிஎஸ் சென்னை அழைத்திருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இன்று மாலை அல்லது நாளைய தினம் அந்த கூட்டம் சட்டமன்ற வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுடன் இபிஎஸ் சந்தித்து பேச இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று மாலை அல்லது நாளை அந்த கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசப்படலாம். முக்கியமாக மூன்றாவது இடத்திற்கு அதிமுக கூட்டணி சென்றிருப்பது, நிறைய இடங்களில் பெரும்பான்மை கிடைக்காமல் டெபாசிட் இழந்தது, இப்படி நிறைய விஷயங்களை அவர்கள் ஆலோசிக்கலாம். அதே போல மற்றொரு புறம் தமிழக வெற்றி கழகம் கட்சியை பொறுத்த வரைக்கும் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில ஒரு பெரும்பான்மை என்பது பெறாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் எந்த கட்சியினுடைய ஆதரவை கோரப்போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு பெரும்பான்மை கிடைக்காத நேரங்களில் சில பேரங்கள் கூட பேசப்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இத்தகைய ஒரு சூழல்ல இத்தகைய ஒரு கூட்டத்தை அவர் முன்னெடுத்து இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. எனவே வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏ இபிஎஸ் அழைப்பு விடுத்திருப்பதாகவும் இன்று மாலை அல்லது நாளைய தினம் எம்எல்ஏக்களுடன் கூட்டம் நடைபெறும் என்றும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.